வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஹாய் தமிழ் டெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக இப்போது வந்து நம்ம வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரை இப்போது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ப்ராஜெக்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் கம்ப்யூட்டர் நார்மலாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது அதோட அந்த சர்ச்சிங் எதை சர்ச் பண்ணுறாங்களோ அது வந்து எப்படி பாதுகாப்பான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது அடல்ட்டு கண்டென்ட் இல்லை வேறு ஏதாவது அன்வான்ட் கண்டென்ட்டை வந்துட்டு அவங்களுக்கு வியூ பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியான மெத்தட். ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு அதை ஓரத்தில் நீங்கள் சைன்இன் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணி வச்சுருங்க. அவங்க சர்ச் பண்ணும்போதும் இதை நீங்கள் சைன் அவுட் பண்ணவே வேணாம், உங்களோட மிஷின் அப்படிங்கிறனால இது சைன்இன்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த சேஃப் சர்ச் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட், இப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த இந்தியாவை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துட்டு வியூ ஆகும். ஸோ அந்த வியூ முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து ஏற்கனவே சர்ச் பண்ணியிருக்க எல்லா கண்டென்ட்டையுமே டெலீட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் என்னோடய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஆல் டைம் உள்ளது இல்லை அட்வான்ஸ் எல்லாத்தையுமே, குக்கீஸ் கீழே நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா சைட்ஸு இல்லை நீங்கள் வந்து ஆட்டோஃபில் இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ண இல்லை அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கண்டென்ட் எல்லாமே டெலீட் ஆகும். இப்போ செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு சர்ச் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த டேர்ன் ஆன் சேஃப் சர்ச், டேர்ன் ஆன் கீழே இருக்குது பாருங்கள், அந்த டேர்ன் ஆன் சேஃப் சர்ச் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிடுங்க. அதை போய் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரீஜன், அதாவது நம்மளோட கண்ட்ரியோட நேமும் உள்ளே கொடுங்க. அப்போ தான் அதை ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். ஸோ அதில் நான் இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே அப்ளை இல்லைன்னா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து மேலே அதோட கண்டென்ட்டுக்கு வந்துட்டு ப்ராப்பராக எல்லாமே வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வரும். யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஹேஸ் பீன் சேவ்டு அப்படிங்கிறது வரும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் உங்களோட குழந்தைங்கள் சில்ட்ரன்ஸ், வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் யார் போய் நீங்கள் சர்ச் கொடுத்து என்ன ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், என்ன இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணாலும் இந்த சேஃப் சர்ச் ஆன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமோ இல்லை வேறு எந்த கண்டென்ட்டுமே வந்து வியூ ஆகாது. ஸோ அவங்களும் சேஃபாக சர்ச் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதுபோல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.